வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரீ பாலஜெகம்லாம் கந்தசாமி. பிஇஓ 2025க்கு உண்டான போர்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். 2023 இதுக்கு முன்னாடி நடந்த பிஇஓ கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் கேள்விகள் இதுதான். நம்ம வந்து டிஆர்பி போர்டு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆன்சர் கீ நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு சிலபஸ் லைன் வைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தைய வினாத்தாள் அப்படிங்கிற இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து முத கேள்வியா நம்ம பார்க்கறது என்னன்னா அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. இது உங்களுக்கு கிளியரா தெரியுது என்னன்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்சர் வந்து நறுவி, நெருநல், நேமி, நைடதம், நோதல் அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படி சார் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஈஸியானது தான் இது. நமக்கு தெரிஞ்ச போதும். இப்போ ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த வார்த்தை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தையை நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய நா இதை பிரிச்சு பாருங்க. இன் கூட்டல் ஆ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, ரெண்டாவது வந்து இன் கூட்டல் ஏ இல்லைங்களா, இது வந்து ஆ. இன் கூட்டல் நே வந்து இன் கூட்டல் ஏன்னு நம்ம சொல்றோம். இப்ப கடைசியா ஆ ஏ இப்படி வந்திருக்கு. நே அப்படிங்கிறது இன் கூட்டல் ஏ அப்படின்னு நமக்கு வந்துடும், நெடில் ஏ வந்துருது. நை அப்படிங்கிறது இன் கூட்டல் ஐ இங்க நமக்கு வந்துருது. அப்போ ஆ ஏ இதெல்லாம் வரிசையை எடுத்து பாருங்க. ஆ ஏ ஏ ஐ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த ஆர்டர் வைஸா நமக்கு கரெக்டா வந்துட்டு இருக்கும். இந்த மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் இதா இருக்காது. இப்ப பாருங்க, நே ஃபர்ஸ்ட் எடுத்துமே வந்திருக்கு, ஏ தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்திருக்கணும், நான் வந்திருக்கணும். சோ அதனால ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் சி வந்து நோ வந்திருக்கு, ஓ அப்படிங்கிறது கடைசியா வந்திருக்கு, இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க, நான் இது ஃபர்ஸ்ட்ல நமக்கு வந்துருச்சு, ஆனா நை இந்த இடத்துல வந்திருக்கனால இங்குட்டல் ஐங்கிறது நமக்கு மூணாவதாக தான் வரும். ஏன்னா நே அப்படிங்கிறது ஏ வந்துடும், ஆ இ புரியுங்களா. சோ அந்த ஏ ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துருது, ஏக்கு அப்புறமா ஐ வரும். அப்படிங்கிறனாலதான் நமக்கு இது ஆப்ஷன் தவறானது. அப்படிங்கிறப்ப இதுக்கு சரியான ஆன்சர் பி தான், ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சோ இதுல வந்து நமக்கு வந்து இந்த அகர வரிசைப்படி அப்படிங்கிறது ரொம்ப சிரமங்களும் கிடையாது. இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சா, ஆறு வரிசை தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். சரிங்களா. இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருந்தா நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம். ஆனா இதை விட இன்னும் நமக்கு சில கேள்விகள் ரொம்ப டீப்பாவும் கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஒவ்வொன்றா பார்த்தலாம். ரெண்டாவது கேள்வி பாருங்க, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். கருவியும் டேஸும் செய்கையும் செய்யும் அறிவினையும் டேஸ் அமைச்சு. ஆன்சர் வந்து காலமும் மாண்டது அப்படின்னு சொல்றது. அதாவது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சரா சொல்லப்படுது. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இந்த கேள்வி வந்து நமக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டா போதும். நம்ம இதுல வேற ஒண்ணும் கிடையாது. இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா தொழில் செய்யறதுக்கு தேவையான கருவியும் சொல்றோம் இல்லைங்களா, கருவியும் காலமும் மாடும். அதாவது கருவி தொழில் செய்யறதுக்கு தேவையான கருவி, அதுக்கு ஏற்ற காலம். வெயில் காலத்துல போயிட்டு உழவு ஓடிட்டு இருந்தா நமக்கு பயிரிட முடியுமா? அந்த மாதிரி கொஞ்சம் மழை காலகட்டங்களில் போய் பயிரிட்டாதான் அந்த காலம் ரொம்ப முக்கியம். மழை காலங்களில் பயிரிட்டாதான் நமக்கு பயிர் நல்லா வரும். அந்த மாதிரி அந்த கருவி, அதற்கேற்ற காலம், செயலோட தன்மை, செய்யக்கூடிய அந்த முறை, இது எல்லாம் தெரிஞ்சு ஒரு செயலை செய்கிறவர் தான் வந்து அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த குறளுடைய நோக்கமா சொல்லப்படுது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். இந்த கூற்று காரணத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும், உணர்வில்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. இது ஒரு கண்டென்ட். கூற்று 2, இதனை இணை ஒப்பு என்று குறிப்பிடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா இதுக்கான ஒரு சில இது இருக்கு. என்ன அப்படின்னா இந்த இணை ஒப்புன்னு என்னன்றது நமக்கு தெரியும். இணை ஒப்பு அப்படின்னு சொல்றேன். இதுல இன்னொன்னு சொல்லியிருக்க, இந்த கூற்று 1 இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அந்த கற்பனைன்னு வந்துட்டாலே அதுக்கு பேர் இலக்கணை அப்படின்னு பேரு. இலக்கணை, கற்பனை அப்படின்னு வந்தாலே இலக்கணை அப்படின்னு பேரு. இலக்கணை, இலக்கணம் போடுறோம் இல்லைங்களா, அதை வந்து இலக்கணை அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த கற்பனை செஞ்சு பார்க்கக்கூடியது. அதாவது இதுல என்ன சொல்றது, இந்த கூற்று 1 வந்து இப்போ ஒண்ணு இல்லை, எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, சோலையில் புகுவேன். சோலைன்னா பூஞ்சோலை இருக்குன்னா, பூஞ்சோலையில் புகுவேன், நான் புகுந்து போவேன். மரங்கள் கூப்பிடும். எங்கேயாச்சும் மரங்கள் கூப்பிட்டு பார்த்துருக்குமா? அது வாய் பேசுமா? பட் கற்பனை. இந்த இடத்துல மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன். இப்படியாக அந்த வரிகள் போயிட்டு இருக்கு. இந்த மரங்களே பேசுற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கறதுக்கு பேரு இலக்கணை அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து நமக்கு புக்ல கொடுத்துருக்க ஒரு சில தகவல் தான். ரைட். இப்ப இது ஓகே. பட் ரெண்டாவதா சொல்லப்பட்ட இந்த இணை ஒப்பு அப்படின்னு என்ன? இணை ஒப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி இருக்கு பாத்தீங்களா, அணிகள்ல நம்ம பார்ப்போம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்றதுல அந்த அணிகளை பார்ப்போம். எடுத்துக்காட்டு ஊமை அணியை உரைநடையில பயன்படுத்துறப்ப இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எடுத்துக்காட்டு ஊமை அணி வந்து இணை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு வேற எதுவும் கிடையாது. அடுத்த கேள்வியாக 4வது கேள்வி, நாம இதுல கீழே போயிடலாம். 4 வந்து பாருங்க, இந்த பக்கம் இருக்கு.
4வது கேள்வி பொறுத்துக. விதை, கொட்டை, முதிரை, முத்து. இந்த பக்கம் மா, பனை, அவரை, துவரை, கத்திரி, மிளகாய், புளி, காஞ்சரை, வேம்பு, ஆமணக்கு. இது என்ன சார் பொறுத்துக? இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புக்ல கொடுத்துருக்கூடிய பூவின் 7 நிலைகள் இந்த மாதிரி. இது வந்து மணி வகைகள் அப்படின்னு வரக்கூடியது. மணி 3 சில்லம் மணி வகைகளில் வரக்கூடியது மணி. இது நமக்கு ஒரு லிஸ்டாவே கொடுத்துருப்பாங்க. மணி வகைகள் இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். பூவின் 7 நிலைகள், அதே மாதிரி மணி வகைகள், இதெல்லாம் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். இதுல என்ன மணி வகைகள் கொடுத்துருப்பாங்கன்னா, கோலம் அப்படின்னா என்னன்னா நெல், புல். புல் அப்படின்னா கம்பு. கம்பு இருக்கு இல்லைங்களா, கம்பு ராகின்னு சொல்றாங்க. அந்த கம்பு, புல், நெல்லு, புல், இந்த மாதிரியான தானியங்களுக்கு பேர் கோலம் அப்படின்னு சொல்லலாம். பயறு, பயறு அப்படின்றது இந்த லிஸ்ட்ல வரக்கூடியதான். பயறு அப்படின்னா அவரை, உளுந்து, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயிறு அப்படின்னு சொல்லாங்க. கடலை அப்படிங்கிறது இதுல இதே மாதிரி லிஸ்ட்ல ஒரு கடலை அப்படின்னா வேர்க்கடலை, கொண்டை கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. விதை இங்க இருக்க கொடுத்துருக்காங்க. விதை அப்படிங்கிறது கத்திரி, மிளகாய், இந்த மாதிரியான விதைகளை சொல்றது. அப்ப இங்க ஆன்சர் வந்து கத்திரி, மிளகாய், A3 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்துடும். கத்திரி, மிளகாய், விதை அப்படிங்கிறது. அதே மாதிரி கால், வாழைப்பழ கால் அப்படின்னு ஒண்ணு இதே இதுல கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா புளி, காஞ்சரை. காஞ்சரைங்கிறது நச்சு முறை. காஞ்சரை, புளி, காஞ்சரை, இதுகளோட வித்து வந்து கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முத்து, முத்துங்கிறது இங்க நம்ம கடைசியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேம்பு, ஆமணக்கு, இதுகளுடைய விதை, அந்த வித்தை வந்து முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்பு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. வேம்பு, ஆமணக்கு இதனுடைய வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டை, மா, பனை, இந்த மாதிரியான மரங்களுடைய விதைகளை சொல்லுவாங்க. தேங்காய் அப்படிங்கிறதுன்னு இதனுடைய லிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா தென்னையுடைய வித்து தேங்காய். முதிரை அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அவரை, துவரை, இதுகளுடைய பயிர்களுக்கு பேரு முதிரை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இது வந்து 4வது கேள்வி. இந்த பொறுத்துகள் அந்த மணி வகைகள் தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வி நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க சந்திப்பிழை. இது டக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வல்லின மிகு இடங்கள், மிகா இடங்கள், அந்த லிஸ்ட் நம்ம கம்பல்சரி படிச்சாகும். அதாவது இங்க கொடுத்துருக்கிறது வந்து சூறாவளி மாறியும் காட்டும் கூடி இக்கு கலந்து ஆடி இக்கு குதித்து இக்கு கழித்தன. அந்த இடத்துல இக்குங்கிறது காசா தாப்பா மிகும் இடங்களை தான் வந்து வல்லின மிக இடங்கள், மிகா இடங்கள் படிப்போம். அது வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை நம்ம வரிசையா படிச்சுதான். சரிங்களா? அடுத்த கேள்வியாக 6வது கேள்வி. தொழுவகையுள்ளும் படையிடும் ஒன்னார் அழுது கண்ணீரும் அனைந்து. இந்த குரல் உணர்த்துவது வந்து பார்த்தோன்னா கூடா நட்பு. இது வந்து திருக்குறள். திருக்குறள், வல்லின மிக இடங்கள், மிக இடங்கள், இதெல்லாம் லிஸ்ட்டுகள்ல வரக்கூடியது. கம்பல்சரி வரிசை நம்ம படிச்சுதான் ஆகும். இதுல இருந்து தனியா நம்ம நடத்துற மாதிரி எந்த ஒரு கண்டென்ட் இல்லை. இதுல என்ன சொல்ல போறோம்னா அடுத்ததாக வரக்கூடிய பொறுத்துகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7வது கேள்வியா நமக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வளையி, உருதுயர், பெருமுது, அதே மாதிரி நோக்கி, வளையி, வினைத்தொகை, பண்பு தொகை, சொல்லி செலபடி, செலபடி, வினை எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். வினைத்தொகை அதாவது என்னன்னா உருதுயர் அப்படிங்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட் நமக்கு இது கொடுத்துருப்பாங்க. உருதுயர் அப்படிங்கிறது ஒரு வினைத்தொகையை குறிக்கக்கூடியது. அதாவது B1 அப்படிங்கிறது 2வது ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. உருதுயர் வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா என்ன? காலம் கடந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் கடந்த பெயரச்சம். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா வீசுதென்றல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீசுதென்றல் எப்படி எல்லாம் சொல்லலாம்? வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த பொருந்தி பொருள் தர மாதிரி வரக்கூடியதை வந்து நம்ம இதை சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடியை நமக்கு கொடுக்கல. அளபடை அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம 3 வகையான அளபடைகளை நம்ம ஏற்கனவே பல கிளாஸ்கள் நடத்தியிருப்போம். இருந்தாலும் நம்ம BOக்கு தனியா நம்ம நடத்துவோம். அந்த டைம்ல முழுமையாவே நான் சொல்லிடுறேன். இகரம் வந்தால் சொல்லிசை அளபடின்னு சொல்லுவாங்க. இப்ப வளையி, தளி, இதெல்லாம் சொல்லுவோம். ஒரு பெயர் சொல் வந்து வினையெச்ச பொருளில் வருவது அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து நம்ம சொல்லிசை அளபடியில சொல்லுவோம். அதே மாதிரி செய்யுளிசை அளபடிங்கிறது ஒரு டஸ்ட்பின் அப்படின்றது ஒரு ஷார்ட்கட்டா நான் சொல்லுவேன். இது வந்து சொல்லி செயல்படி. இன்னிசை அளபடி இவங்கிறது படு ஊ வந்த இன்னிசை அளபடி கிடையாது. கொடுப்பது ஊ வந்தால் அது இன்னிசை அளபடி. இந்த 3 வகை அளபடிகள் தான் சொல்லிசை, இன்னிசை, செய்யுளிசைன்னு சொல்றது. சொல்லிசைனா ஈ எகரம் வருது, வளை ஈ, தளி ஈ, இந்த மாதிரி ஷார்ட் 2-3 எழுத்துக்கள் ஈ வந்தாலே போதும், அது வந்து சொல்லிசை அளபடின்னு சொல்லுவோம். ஆனா இன்னிசை அளபடியில் வந்து கொடுப்பதும் எடுப்பதும் பல எழுத்துகள் வந்து இருக்கும். மினிமம் ஒரு 3-4 எழுத்துக்கள் வந்து உகரம் வந்தாதான் அது இன்னிசை அளபடி. படு ஊ அப்படின்னு வந்து அது இன்னிசை அளபடி அல்ல. ஏன்னா அது வந்து செய்யுளிசை அளபடியில் தூக்கி போட்டுடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 ரூல்ஸ்களுக்கும் அடங்காத வார்த்தைகள் எல்லாத்தையும் தூக்கி செய்யுளிசை அளபடியில் போட்டுடலாம். பட் இங்க இருக்கிறதுல வந்து செய்யுளிசை அளபடி கொடுக்கல. சரிங்களா? சோ இந்த 2 விஷயங்கள் நமக்கு இந்த வினைத்தொகை, சொல்லி செயல்படையும் நமக்கு தெரிஞ்சிடும். வினையச்சம் அப்படிங்கிறது நோக்கி வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். D4 அப்படிங்கிறது நோக்கி, அதாவது இன்னொரு வினையை எதிர்பார்த்து சொல்றது. நோக்கி வந்தார், வருதல், வா, இது ஒரு செயல். சோ இதை வந்து வினையச்சம், வினையை நோக்கி வர, வினையை எதிர்பார்த்து வரக்கூடிய எச்சம் வினையச்சம் சொல்லுவோம். பெருமுது வந்து பண்பு தொகை. இதெல்லாம் வந்து ஈஸியாவா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.
அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 8வது கேள்வியாக, நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை என்ன? இது நிகழ்காலம், இறந்த காலம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலே போதும் இல்லைங்களா? நடக்கிறான், இது நடந்துட்டே இருக்கான், இடைநிலை நிகழ்காலத்துல வருது, அப்ப நிகழ்கால இடைநிலை. அப்ப படித்தான், இது இறந்த காலத்து. இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்விதான், இதுல இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லை, ஈஸியான கேள்விகள். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களும் தொடர்ந்து வரும் தொகை உண்மை தொகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து இப்படி ஒரு கேள்வி, நிகழ்காலம் எதிர்காலம் இப்படியும் கேட்டுட்டு சடனா தூக்கி இந்த மாதிரி கஷ்டமான ஒரு ஏரியாவிலும் நம்ம படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்டுப்பாங்க. இதுல என்ன சொல்லணும்னா, உண்மை தொகைக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, 2 சொற்களுக்கு இடையிலையும் கடைசியிலையும் அப்படிங்கிற அந்த இடைச்சொல் மறைஞ்சி வந்தாதான் உண்மை தொகை. அப்படின்ற வார்த்தை. இது எப்படி உங்களுக்கு இன்னும் புரிக்கணும்னா, இதுல இன்னொரு வார்த்தையும் மனப்பாடம். உண்மை தொகை வந்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படிங்கிற 4 அளவு பெயர்கள். எடுத்தல்னா எடை குறிக்கிறது, முகத்தல் 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுங்க, நீட்டல் 1 மீட்டர் 2 மீட்டர் கொடுங்க, இதெல்லாம் சொல்லலாம். சோ இந்த மாதிரி 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்படின்னா, இப்ப அண்ணன் தம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு அண்ணனும் தம்பியும், அந்த அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா? சோ இது உண்மை தொகை. தாய் செய், தாயும் செய்யும், இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படிங்கிறது உருபு வந்து வெளிப்படையா வரல, உள்ளுக்குள்ள மறைஞ்சதுனால அதோடைய பொருள் உணர்த்தும். அதுவே நேரடியாவே பொருள் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிங்கிற உருபு வெளிப்படையா வந்ததுன்னா அது எண்ணுமை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இரவும் பகலும், பசுவும் கன்றும், அந்த மாதிரி அந்த அப்படிங்கிறது வெளிப்படையா வந்தா அது எண்ணுமை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கேள்வியா 10வது கேள்வி நம்ம போயிடலாம். 9 முடிஞ்சது. 10வது கேள்வி பாத்தீங்கன்னா, இது நம்ம பாரதியுடைய பாடல்கள் இது. அதாவது திக்குகள் 8 சிதறி தக்க தீம் தரிகிட அவர் பாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ இது வந்து சிந்துப்பா. ஏன்னா அவருக்கு பாரதியாருக்கு சிந்துக்கு தந்தை அப்படின்ற ஒரு பேரெல்லாம் உண்டு. அவரு சிறப்பா எல்லாம் செஞ்சிருப்பாரு. சிந்து பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து நமக்கு பாரதியுடைய கவிதைகள், அதில் நம்ம புக்ல கொடுத்துருக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம போதும், எல்லா கவிதைகளும் படிக்கின்ற அவசியம் இல்லை. ஆனா அடுத்த கேள்வி என்ன சொல்றோம்னா, செம்மல் என்ற சொல் பூவின் எண்ணிலையினை உணர்த்தும் சொல் என்பதை கண்டறிக. பூ வாடின நிலை அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங் சொல்லுவோம். அப்போ இதில் புக்கில் நமக்கு எது கொடுத்துருப்பாங்கன்னா, மொத்தம் வந்து அதுல 7 நிலைகள் சொல்லணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிறது அந்த 7 நிலைகள். அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை. போதுன்னு ஒரே வார்த்தையில் முடிப்போம். அந்த மொட்டு, முகை இந்த 2க்கு சேர்ந்ததுக்கு பேர் போதுன்னு சொல்லுவோம். பூ விரிய தொடங்கும் நிலை, அது வந்து போது அப்படின்னு சொல்லுவோம், மொட்டு, முகை அப்படின்னு. மலர், அதுக்கு அலர் அப்படின்ற பேர். அந்த பூ வந்து மலர்ந்த நிலை. சரிங்களா? வி, ஓரெழுத்து ஒரு மொழி, வி நெடில் வி அப்படிங்கிறது மறைஞ்செறி நின்று பூ கீழே விழுந்த நிலை. இது வந்து வி அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த வீழ்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படின்னா கடைசியா பூ வாடின நிலை. இவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய கண்டென்ட். இதுல இருந்து நமக்கு ஒரு கேள்விகள் வந்துட்டு இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வியை பாருங்க, 12ஆக, எங்கிருந்தா எல்லாம் வர்றீங்க? இங்கிருந்து வரிசையா வரும் இல்லைங்களா? எங்கிருந்து வருகிறீர்கள், அதே மாதிரி உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும்? சரிங்களா? எங்கிருந்தா எல்லாம் வர்றீங்க, அதாவது இது தெரியல, அறியா வேணா, எங்கிருந்து நான் வர்றீங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ஒரு வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட திருக்குறளை எழுதியவர் யார், அவருக்கு தெரியும், ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்கறதுக்கு பேரு அறிவினா. அவர் அறிந்து கொண்டு வினா எழுப்பினால் அது அறிவினா. எங்கிருந்தா எல்லாம் வர்றீங்கன்னா அது அவருக்கு தெரியல, அதனால கேட்கக்கூடிய வினாவுக்கு வந்து அறியா வினா அப்படின்னு போட்டுக்கிறோம். உணவு உண்டீர்களா அப்படின்னா கொடை வினா. உணவு உண்டீர்களா, இல்ல என்ன பண்ண போற, வாங்கி தரேன், இதோ கொடை உனக்கு நான் அள்ளி தரேன் அப்படின்றது பேர் கொடை. சோ கொடை வினா அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுது. இதுல என்ன வினா வகைகள்ல பாத்தீங்கன்னா 6 வகைகள் இருக்கு. அதாவது அறிவினா, அரிய வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான வினாக்கள் இருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம். 13வது கேள்வியாக நமக்கு வரக்கூடியது வந்து இந்த இடத்துல பாருங்க, கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்கள் டேஸ் திணையின் கருப்பொருள்கள் ஆகும். அதாவது முல்லை, இது பாத்தீங்கன்னா அந்த குறிஞ்சி முல்லை மருந்தும் நெய்தல் பல இருக்கு இல்லைங்களா? தெய்வம், மக்கள், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மரங்கள், அவங்களுடைய பறை, இதெல்லாம் வந்து வரிசை அந்த கருப்பொருள்கள் லிஸ்ட்டை நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக வச்சு ஒரு வீடியோவை நம்ம போட்டிருப்போம். அந்த டோட்டல் டேபிளர் காலமும் நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ அது அந்த இடத்துல நம்ம அதை போய் பார்த்துக்கலாம். ஏன்னா புறப்பொருள்கள்ன்ற இடத்துல நம்ம போய் பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும்
உனை என்ற சொல்லின் மிக சரியான இலக்கண குறிப்பு யாது? இடைக்குறை விகாரம். விகாரம் அப்படின்னாலே ஒரு சொல்லானது திரிந்து வருவது அப்படின்றது பொருள். விகாரம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணங்கள்ல பார்ப்போம், பகுதி, விகுதி, நிலை, சந்தி, சாரிய, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? வந்தான் இருக்கு அப்படின்னா வா கூட்டல் இல்லைங்களா? சோ இப்படிதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒரு நிமிஷம் இருங்க. வந்தான் இருக்குன்னா வா, இந்து, இத்து, ஆண் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம விகாரம்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா வருதல் அப்படின்ற பொருளை குறிக்கிறதுனால இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம எழுதணும்னா வாந்தான் அப்படின்னு ஆயிடும். ஆனா இதனுடைய மீனிங்கை பொறுத்து விகாரமாக திரும்பி வரக்கூடிய இந்த கண்டென்ட்டுக்கு பேர் வருதல் அப்படின்ற பொருளை உணர்த்துறதுக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சோ இதுக்கு பேர் மாறி இப்படி வந்திருந்தா அது விகாரம் அப்படின்னு பொதுப்படையா நம்ம படிச்சிருப்போம். பட் இங்க இருக்கிறதுல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இடைக்குறை விகாரம் அப்படிங்கிறது உனை அப்படிங்கிறது உன்னை அப்படிங்கிறத பிரிச்சு கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? இடைக்குறை விகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வருவோம். அடுத்த கேள்வியா போயிடலாம். 14வது கேள்வி. 15 வேர்ச்சொல்லின் சரியான வினை எச்சமும் பெயர் எச்சம் இவற்றை கண்டுபிடி. ஓடு. ஓடுங்கிற அந்த வேர்ச்சொல்லுக்கு என்ன இங்க சொல்ல போறோம்னா ஓடு, ஓடிய இப்படி நம்ம சொல்லலாம். ஓடி, ஓடிய அப்படிங்கிறது அதுக்கு சரியான ஆன்சர் நான் சொல்ல. எப்படி நான் சொல்றேன்னா ஓடி வந்தான் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது ஒரு வினை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்ப ஒரு வினையை எதிர்பார்த்து வர்றது எச்சம் வந்து வினையச்சம் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இங்க ஒரு வினை சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஒரு வினையை கொண்டு முடியறிய எச்சம் வினையச்சம் சொல்றோம். இப்போ ஓடு இருக்குன்னா அதை நாம என்னன்னு படிப்போம்? ஓடி வந்தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓடி பையன் அப்படின்னு நம்ம போட முடியுமா? அந்த வார்த்தையை படிச்சா உங்களுக்கு அது பொருள் விளங்குதா? ஓடி பையன், அது ஓடி வந்தான். புரியுங்களா? இது லைன் ஃபார்ம் ஆகும். ஆமா ஓடி வந்தான் அப்படின்னு புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, வினையச்சத்துக்கும் பெயரச்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓடி வந்தான்னு போட்டா ஒரு வினையை எதிர்நோக்கி வந்திருக்கு, இது வினையச்சம். அந்த இடத்துல பையன் அப்படிங்கிறது போட்டா லைன் ஃபார்ம் ஆகாது. ஓடி பையன் வராது. அதுவே ஓடிய பையன் அப்படின்னு போட்டோம்னா பையன்கிறது ஒரு பெயர்ச்சொல். இப்படியான ஒரு பெயர் சொல்லி எதிர்பார்த்து வரக்கூடிய வார்த்தை பெயரச்சம். சரிங்களா? இப்ப என்னன்னா ஓடிய பையன் போட்டா அது கரெக்டா இருக்கும். நீங்க வேணா எடுத்து ஓடிய வந்தான் அப்படின்னு போட்டா அந்த லைன் ஃபார்ம் ஆகுமா? ஓடிய வந்தான் ஏதோ ஃபார்ம் ஆகுதா? இல்ல இல்ல. அப்ப அங்க வந்தாங்கிற ஒரு வினை ஆகுனது பாத்தீங்கன்னா இந்த ஓடிங்கிற வார்த்தைக்கு தான் பொருந்தும். இப்படி ஒரு வினையை பொருந்தி வரக்கூடிய பொருத்தமா வரக்கூடிய வார்த்தைக்கு பேரு அந்த சொல்றோம் வினையச்சம் சொல்றோம். அப்போ ஒரு பெயரை பொருத்தமா வரக்கூடிய வார்த்தை வந்து பெயரச்சம் சொல்றோம். அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே உங்களுக்கு இல்ல. பாத்தீங்கன்னா ஓடு அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொலை வச்சு நம்ம நிறைய வேர்ச்சொல் இருக்கு. இதை வச்சு நம்ம பெயரச்சம் வினையச்சம் இதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்கலாம். அடுத்த கேள்வி போயிடலாம். இது வந்து 15. 16வது கேள்வியா சரி. இப்போ இன்றைய கேள்விகள் வந்து 15 கேள்விகளோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம ஒரு 10 கேள்விகளை போட்டுட்டு இருந்தோம். 15 கேள்விகள் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறனால உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துடலாமா, இல்லை டைரக்டாக அந்த கேள்வி படிச்சு உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்துடலாமா? இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம என்ன மாதிரி கேள்விகள் கேட்கறாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஐடியா எப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் நம்ம ஒரு 15 கொஸ்டின் நான் நிறுத்திக்கிறேன். இது முழுமையா வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டுறேன். ஆல் சப்ஜெக்டுகள் இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணுங்கிறவங்க உங்களுக்கு 8344059944 நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஃப்ரீயா அந்த கொஸ்டின் அனுப்பி வச்சுறேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட். இது வந்து பிஓக்கான முதல் ஸ்டெப்பா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து எப்படி எல்லாம் கேட்கறாங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு இதுல கிடைச்சிருக்கும். இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சிலபஸ் லைன் வைஸா என்னென்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்றத நம்ம படிச்சுக்குவோம். உங்களுக்கு இன்னும் 28 நினைக்கிறேன் அந்த தேதிகள் 26ஆம் தேதி நம்மளுடைய இது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். திங்கட்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இது ஃப்ரீ டெஸ்ட் தான். பிஓக்கு இது ஃப்ரீ டெஸ்ட் தான். நீங்க எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திங்க. தேங்க்யூ.